ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா பெற்றுள்ள வெற்றி சர்வதேச அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் கவியரசன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக சக்தி வாய்ந்த ஒரு நாடு ஒரு பெரிய விஷயத்தில் வெற்றி பெறும்போது உலக நாடுகள் அந்த நாட்டை உற்று கவனிக்கும். அப்படித்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கி பார்க்க தொடங்கியிருக்காங்க. அது மட்டுமில்ல, ஆப்ரேஷன் சிந்தூரோட வெற்றி சர்வதேச லெவலில் மிகப்பெரிய முக்கியமான மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 26 அப்பாவிகளை சுட்டு கொலை பண்ணாங்க. அதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி தொடங்கி ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை இந்தியா அழிச்சுது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்களை, விமான தளங்களை அழிச்சிருக்கிறோம். இதுலேருந்து பாகிஸ்தான் மீண்டு வர்றதுக்கு குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா மீதான பார்வையை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மாற்றிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்தியா மேலே வச்சுருந்த பார்வைங்கிறது வேற, இப்போ இந்தியாவை அவங்க பார்க்குற பார்வையே வேற. அந்த அளவுக்கு சிறப்பான சம்பவத்தை ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம செஞ்சுருக்கிறோம். அகிம்சை மட்டுமில்ல, அதிரடியையும் எங்களால் காட்ட முடியும்னு உணர்த்தியிருக்கிறோம். நம்மளுடைய விடுதலை போராட்டத்துக்கே ஆயுதங்களை நம்பாதவங்க நம்ம. அகிம்சை வழியில் போராடி தான் சுதந்திரத்தை வாங்கினோம். ஆனாலும் எங்களை தேவையில்லாமல் சீண்டுனா அதிரடியும் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் பயன்படுத்தணுமா அல்லது அமைதி வழியில் பேசணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு எதிரிகளுக்கு இந்தியா சொல்லியிருக்கு. அமெரிக்கா, சீனா அப்புறம் அவங்களோட நட்புறவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக என்ன எதிர்வினையை ஆற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பலருக்கு ஆச்சரியம், என்ன இந்தியா இந்த அடி அடிச்சிட்டாங்களேன்னு. இன்னும் சிலருக்கு அதிர்ச்சி, இந்தியா இவ்வளோ வலிமையான நாடான்னு. இன்னும் பலருக்கோ ஏமாற்றம். எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி பார்த்தாலும் வளர்ச்சியை நோக்கி இந்தியா போய்கிட்டே இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட நட்புறவாக இருப்பாங்க, பாகிஸ்தானோடையும் நட்புறவு கொண்டாடுவாங்க. இந்த கையை இந்த தோல்லையும் இந்த கையை இந்த தோல்லையும் போட்டுக்குவாங்க. ஆனால் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு தான் அமெரிக்கா ஃபேவராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதற்கு உதாரணமாக அவங்க கொடுத்த F-16 போர் விமானத்தை சொல்லலாம். ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு போர் விமானத்தை விற்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி பார்த்தா நம்ம கூட தான் பிற நாடுகள்கிட்டருந்து போர் விமானங்களை வாங்கியிருக்கோன்னு நினைக்கலாம். ஆனால் விஷயம் அது இல்லை. F-16 போர் விமானங்களை கொடுக்கும்போதே இந்தியாவுக்கு எதிராக அஃபென்சிவாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஆனால் அதையும் மீறி தான் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அமெரிக்கா நியாயமாக நடந்துக்கிறதா இருந்தால் அவங்கள கண்டிச்சிருக்கணும்ல. அப்படியெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்மளை விட பாகிஸ்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மேற்கத்திய நாடுகளுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாதிகளை உருவாக்கியிருக்கோன்னு பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. எந்த நாட்டிலையாவது எந்த அமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா? ஆனால் பாகிஸ்தான் அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை கூலிப்படை மாதிரி நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தெரியுதா பாகிஸ்தானுக்கு ஏன் அமெரிக்கா கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு? சீன தளவாடங்களை இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கு இந்தியா. பாகிஸ்தான் பயன்படுத்தின வான் பாதுகாப்பு அமைப்புலேருந்து போர் விமானத்திலேருந்து எல்லாமே சீனாவோடது தான். ஆனால் அது அத்தனையையும் இந்தியா வீழ்த்தி இருக்குது. இதன் மூலமாக என்னாகும் அப்படின்னா, இனிமேல் சீன தயாரிப்பு ஆயுதங்களை வாங்கிறதுக்கு உலக நாடுகள் யோசிப்பாங்க. இதை வாங்கி என்ன பண்ணுறது? அடி வாங்கிடுச்சு இல்லை, ப்ரூவன் ஹார்ஸாக இருந்தால் வாங்கலாம், அடி வாங்கிறத வாங்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. சீன எல்லையில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்போட இந்திய வீரர்கள் காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? தற்காப்புக்கு. நம்மளோட ஆயுதங்களை இவங்க அழிச்சிட்டாங்களேனோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ எல்லையை தாண்டி ஊடுருவ முயன்றா
பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை விட பெரிய பதிலடியை சீனாவுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. இராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இந்தியாவை எதிர்க்க முடியாத இடத்துக்கு சீனா தள்ளப்பட்டிருக்கு. இராணுவ ரீதியாக நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். அடுத்து வர்த்தகத்துக்கு வருவோம். சீனாவுடைய மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்குது. மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், இப்படி எல்லாத்துக்கும் இந்திய சந்தை சீனாவுக்கு தேவைப்படுது. அதனால் நிச்சயமாக நேரடியாக நம்மளை ஒதுக்குற விஷயத்தை சீனாவால் செய்யவே முடியாது. பெல்ட் ரோடு திட்டத்துக்காக பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் சீனா நம்பியிருக்கு. அதாவது சாலை வழியாகவும் துறைமுகம் வழியாகவும் சீனாவோட மற்ற நாடுகளை கனெக்ட் பண்ணுறது வர்த்தகத்துக்காக. அந்த திட்டம் தான் பெல்ட் அண்ட் ரோட். அதுக்காக பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் சீனா பெருமளவு நம்பியிருக்கு. அதனால தான் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்களுக்கு இராணுவ தளவாடங்களெல்லாம் சீனா கொடுத்துட்ருக்கு. பாகிஸ்தான் பிரச்சனையில் அமெரிக்கா மூக்கு நுழைக்கிறத இந்தியா விரும்பலை. அதனால தான் அவங்க மத்தியஸ்தம் பண்ண வரேன்னு சொன்னப்போ கூட இந்தியா ஒத்துக்கலை. இது எங்களோட பிரச்சனை, நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்தப்ப ரஷ்யா மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சாங்க. ஆனால் அதையும் மீறி இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுச்சு. அதற்கு காரணம் எங்களுடைய வெளியுறவு கொள்கையை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், எங்களுக்கு வேண்டிய நாடுகளோடு நாங்கள் வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது தான். இந்தியாவை காலனி ஆதிக்க நாடாகவே இன்னும் மேற்கத்திய நாடுகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டா கூட அவங்களால இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை ஒரு தனித்த நாடாக ஏற்றுக்க முடியல, நம்மளுடைய வளர்ச்சியும் ஏற்றுக்க முடியல. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஜெட் வேகத்தில் இந்தியா வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. இந்தியா காலனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட நாடு அல்ல, விடுதலை பெற்ற வேங்கைன்னு நம்ம செயல்பாடுகள் மூலமாக உலகத்துக்கு உணர்த்திட்டு இருக்கிறோம். அடிமைகளை பயன்படுத்தாமல் உழைப்பையும் முயற்சியையும் வைத்துத்தான் இந்தியா முன்னேறி இருக்கிறது. பல வல்லரசு நாடுகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிமைகளை வச்சு தான் வேலைகளை பார்த்துக்கிட்டாங்க, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தினாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உழைப்பு, நம்ம முயற்சியை வச்சு தான் வளர்ந்துருக்கமே தவிர அடிமைகளெல்லாம் பயன்படுத்தலை. 2050 அனைத்து விதத்திலையும் இந்தியா சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும்னு சீனாவே ஒத்துக்குச்சு. ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் சீனா தான் நமக்கு மெயின் காம்படிட்டர், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது 2050 அதுக்கு முன்னாடியே இந்தியா சக்தி வாய்ந்த வல்லரசாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாள் விரைவிலேயே வரும் அப்படின்னு நம்புவோம்.